கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிற தேவன் வெளிப்படுத்தின ரேமா வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கிறது. இந்த நாளில் புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கடவுள் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் நீங்கும், உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிற இடம் ஆண்டவர் வாழ்கிற, அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இருள் இருக்காது. கரெக்டாக? வெளிச்சத்தில் இருக்கிறோம், லைட்டு போட்டிருக்குது, இந்த இடத்துல இருள் இருக்குதா? இல்லை. அதே போல் தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயங்கிறது ஒரு வெளிச்சத்தின் இடம். அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் இருக்கும்? இருள். இப்போ கரண்ட் போயிடுச்சு. இப்போ கரண்ட் வர வரைக்கும் இந்த இடம் கொஞ்சம் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப இருளாக தான் இருக்கும். ஏன்? இந்த இடத்துல என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. இல்லை, இந்த இடத்துல வெளிச்சம் இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் அப்படியே வெளியே போனோம்னா, இப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் மறைஞ்சிருது. இதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதே தான் ஆண்டவருடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுது. இருளில் எவ்வளவும் என்ன இல்லை, வெளிச்சத்தில் எவ்வளவும் என்ன இல்லை? இருள் இல்லை. அவருடைய பிரசன்னம் தான் வெளிச்சம். அப்போது அந்த வெளிச்சத்தில், அந்த பிரசன்னத்தில் அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்காது, நோய்கள் இருக்காது, பாதிப்புகள் இருக்காது. நமக்கு விரோதமாக என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம், செய்வனை வைக்கலாம், சூனியம் வைக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு தான் திரும்புமே ஒழிய நம்ம எல்லைக்குள்ளே வராதபடிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஒரு வசனம் சொல்லுது, நம்மளை சுற்றிலும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி மதிலாக அவர் இருக்கிறாராம். அக்கினி மதில்னா சுவர். ஒரு சுவர் இருக்குது சுற்றி. இப்போ இந்த வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதே காம்பவுண்டு அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. யாராவது உள்ளே வர முடியுமா? அதே போல தான் ஆண்டவர் நம்மளை சுற்றி அக்கினி சுவரை போல இருந்து கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்ம எல்லைக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த பிசாசனுடைய கிரியும் வர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். 2 மடங்கான பலனை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். 1 மடங்கு ஆசீர்வதிச்சாவே நம்மளை ஏதோ எங்கேயோ ஒரு அளவுக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்திடுவார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய நேரத்திற்காக, தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்கள் 2 மடங்கான பலனை அடைவீர்கள். இன்றைக்கி கடந்த நாட்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்க்க இந்த வருஷம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு இந்த வருஷம். பார்த்தீங்களா? 6 மாதம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? 6 மாதம். இப்போ அடுத்து நாளையிலேருந்து 7வது மாதத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த 6 மாதத்தில் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. இந்த 2024வது வருஷத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 6 மாதத்தில் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம்ல, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ தலைக்குனிவுகள், எத்தனையோ நேரம் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வந்திருக்குமா? வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வருவதற்கு தேவன் ஒரு பலனை தந்திருக்காரு பாருங்கள். அதற்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் என்னது? கிருபை. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம தோற்கடிக்கப்பட மாட்டோம். பிசாசு என்னதான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடலாம், போராட்டங்களை கொண்டு வந்து போடலாம், நம்மளை எப்படியாவது கீழே தள்ளிடணும், நம்மளை எப்படியாவது விசுவாசத்தை விட்டு விலக்கி போயிடணும். அவனுடைய நோக்கம்லாம் ஒன்று தான். பிசாசனுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிச்சிடணும்,
உங்களை விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்காக அவன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். வசனம் சொல்லுது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறானாம். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை வளர்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. ஐயோ அப்பா, பிசாசு அவ்வளோ வல்லமாக விடுவானா அப்படின்னு நினைப்பாங்க. வசனத்தை நல்லா பாருங்கள். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் திரியதான் முடியும், உள்ளே வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், நோட்டை விட்டுட்டே இருக்கிறான். நம்மளை சுற்றி சுற்றி எப்படி இவன் வாழ்க்கைக்குள்ளே போகலாம், எப்படி இவன் குடும்பத்துக்குள்ளே போய் பிரச்சனை ஏற்படுத்தலாம், எப்படி இவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கலாம், எப்படி இவங்களை கவலைப்பட வைக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமான்னு தான் பாப்பானே ஒழிய உள்ளே வர முடியாது. மாறாக நீங்களே ஒரு வாசலை திறந்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவான். என்ன பண்ணிடுவான், பிசாசுக்கு நீங்கள் வாசல் என்ன பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. நேற்று ஒரு சத்தியத்தை, அருமையான ஒரு சத்தியத்தை தியானித்தேன். பல குழப்பங்கள் நிறைந்த ஒரு சத்தியம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையை புது உடன்படிக்கையின் ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க. பழைய உடன்படிக்கை ஊழியர்களும் சொல்லுவாங்க. அவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தை அதிகமாகவே பேசி நியாய தீர்ப்பு, தண்டனை இதை குறித்து அதிகமாக பேசுவாங்க. புது உடன்படிக்கை ஊழியர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக கிருபை, சமாதானம், செழிப்பு, மகிழ்ச்சி இதை குறித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு விவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருச்சு, அப்படி தானே? என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவுக்குள்ளே வர்றீங்களோ அன்னைக்கு அதை உணர்றீங்க. உங்களுடைய பாவங்களெல்லாம் எப்படிப்பட்டிருக்குது, மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்போ ரெண்டு கூட்டத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பீங்களா பாவம், அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதுக்கு மேலே செய்ய போகிற ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு பழைய உடன்படிக்கை ஊழியர்கள் சொல்கிறாங்க. புது உடன்படிக்கை ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி அல்ல. கிறிஸ்து முக்காலத்திற்கும் தேவன். அவர் கடந்த காலத்துக்கும் அவர் தான் தேவன், நிகழ்காலத்துக்கும் அவர் தான் தேவன், எதிர்காலத்துக்கும் அவர் தான் தேவன். 1993 அவர் தான், 2003 அவர் தான், 2033 அவர் தான். அப்போது 3 காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறதுனால புது உடன்படிக்கை ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களுடைய கடந்த கால பாவங்களையும் மன்னித்து விட்டார், நிகழ்கால பாவங்களையும் மன்னித்து விட்டார், எதிர்கால பாவங்களையும் மன்னித்து விட்டார். அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற பாவத்தை என்ன பண்ணிட்டார், அவர் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். அது எப்படிங்க, அது எப்படி செய்ய போகிற பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருப்பார்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவில் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். நம்ம சபை மக்கள் எப்படி தெளிவாக இருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறது கரெக்டாக, அவங்க சொல்கிறது கரெக்டாக? கடந்த கால பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆனால் இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து அறிஞ்சாச்சா, இதுக்கு மேலே செய்கிற பாவத்துக்கு ஒன்றுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் சொல்கிறாங்க. புது உடன்படிக்கை ஊழியர்கள் அப்படிலாம் இல்லைங்க. டோட்டல் உங்கள் வாழ்நாள் பாவங்களையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. அவருடைய ரத்தம் உங்களை கழுவிரிச்சு, நீங்கள் நீதிமான்கள் தான், நீங்கள் பரிசுத்தவான்கள் தான் புது உடன்படிக்கை ஊழியர்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் யாரை ஃபாலோ பண்ணலாம், யார் சொல்கிறது கரெக்ட்? அப்போ கன்ஃபார்ம் தானா, எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சா? சுமந்து தீர்த்துட்டாரு. நான் கேட்குற கொஸ்டின் என்ன, மழுப்பலாம் கூடாது. எதிர்கால பாவத்தை மன்னிச்சாரா, மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டார். அப்போது எதிர்கால பாவத்தை நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா நாளைக்கு நான் பாவம் செய்யலாமா? இப்போது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஆக்சுவலாக எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் நாம் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லா பாவங்களையும் கிறிஸ்து மன்னிச்சது உண்மை, அது சத்தியம், அது மாறாது. ஆனால் அதுக்காக ஆண்டவர் தான் என் பாவத்தை, எதிர்கால பாவத்தையும் மன்னிச்சிட்டாரேன்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் தான் வாழ்நாள் பாவங்களை என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ஆனால் இங்கே ஒருத்தர் சுற்றி வந்துட்டு இருக்கிறான் பாருங்க, யார் அவன்? யார்ப்பா அது? அழகாக சொல்கிறீங்க, கைத்தட்டுங்க அந்த அக்காவுக்கு. இதுதான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உண்மையாக வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை தண்டிக்கிறவர் இல்லைங்க. நம்ம அப்பா நல்லவர். சொல்லுங்கள், என் அப்பா எப்போவுமே நல்லவர், எப்போவுமே அவர் நல்லவர் தான். நீங்கள் ஜெபிச்சாலும் அவர் உங்களுக்கு அப்பா தான், நீங்கள் ஜெபிக்கலனாலும் அவர் உங்களுக்கு அப்பா. நம்ம அப்பா அம்மா, நம்ம பிள்ளைங்க எப்படி சேட்டை பண்ணாலும் நமக்கு தான், நம்ம தான் அவங்களுக்கு தாய் தகப்பன். சேட்டை பண்ணாலும் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் தாய் தகப்பன். அது மாதிரி
கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய வாழ்நாள் பாவங்களையும் மன்னித்து விட்டது தான். ஆனால் அதற்காக நாம் துணிகரமாக பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறோம். நம்மளே அந்த பாதுகாப்புலேருந்து வெளியே போகிற மாதிரி ஆயிரும். அப்போ பாதுகாப்பை விட்டு வெளியே போயிட்டோம்னா என்ன நடக்கும்? இப்போ இந்த இடத்துல இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் வெளியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நனைய மாட்டீங்க. ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நின்றுட்டீங்க, வாசலில் நின்றுட்டீங்க அப்படின்னா மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பல பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, பிரதர் நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், நான் சரியாக சர்ச்சுக்கு வரேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், என்னால் முடிந்த காணிக்கைகளை ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், என்னால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம் ஏசப்பா தராரு அப்படின்னா, ஏசப்பா ஒரு நாளும் பிரச்சனையும் போராட்டத்தையும் தருகிறவர் அல்ல. பிசாசு தான் போராட்டத்தையும் பிரச்சனையும் தருகிறான். அவனும் எப்போ தர முடியும் அப்படின்னா, நீங்கள் அவனுக்கு வாசலை திறந்து விட்டாதான் அவன் கொடுக்க முடியுமே ஒழிய அவன் பாட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் அவருடைய உள்ளங்கைகளில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த கையில் அவருடைய வலது கரத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவர் கையிலிருந்து உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பறிக்க முடியாது. நீங்களாம் அந்த கையிலிருந்து எகிரி கூச்சி போனால் தான் ஆண்டவர் வந்து எகிரி கூச்சி போயிட்டு உங்களை வந்து பிடிப்பார் நினைக்கிறீங்களா? பிடிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்னையும் மிஷினாக படைக்கல. மிஷின் தான் என்ன பண்ணும், சுவிட்ச் போட்டால் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆயிரும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா சுய சித்தத்தோடு படைச்சிருக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு நீயே தீர்மானிக்கணும். யார்? நீயே தீர்மானிக்கணும். நான் சொல்லிடுவேன், நான் இது நல்லது இது கெட்டதுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு நீயே தீர்மானித்து அந்த பாதையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப மரியாதையாக பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? மரியாதையாக பார்க்குறாரு. ஒரு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா, ஒரு ஹையர் அஃபிஷியல் இப்போ திடீர்னு இந்த ஊர் விஏஓ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மரியாதையாக பார்ப்போம். ஏன்னா அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியர், நம்மளை தேடி வந்திருக்கிறாருங்கும் போது அவருக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம். அந்த விட மேலே ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். அதனால தான் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படிலாம் ஒரு நாள் ஆண்டவர் எங்களையும் கண்டிக்கிறதே இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பாதையில் போனால் நல்லா போகலாம், இந்த பாதையில் போனால் கொஞ்சம் கல் முள்ளெலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த 2 பாதையில் எந்த பாதையில் போகிறதுங்கிறது சூஸ் பண்ண போகிறது யார் தான்? நீங்கள் தான். நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஆண்டவர் வந்து நீங்கள் கல் முள்ளாக போயிட்டுருக்கிற பாதையை வந்து தடுத்து அந்தாண்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து உங்களை திருப்பி இந்த நல்ல பாதையில் போ அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி செஞ்சார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படலை. பாவத்துக்கான நிவாரண பலி இந்த பூமியில் இல்லை. அதனால் என்ன ஆணுச்சு, ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் மக்களையே அழிக்கிறாரு. ஒரு சில பாவம் செய்கிற மக்கள் எல்லாத்துலேயும் இல்லை, ரொம்ப கொடூரமாக அடிக்கிறவனை கொல்றவனை ஏழைகளை ஏமாத்துறவனை ஆண்டவரே அடித்து கொல்றாரு, போட்டு தள்ளுறாரு, எல்லாம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில் என்ன பண்ணல, அப்போ சிந்தப்படலை. ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதோ தேவன் சாந்த சொரூபியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஜெபிச்சாலும் ஜெபிக்கலனாலும், நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் வாசிக்கலனாலும், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் வரலனாலும் தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். உங்களை தண்டிக்கிறது இல்லை. அப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்நாளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது தான். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அதற்காக நம்ம துணிகரமாக ஏதாவது ஒரு பாவத்தை செய்யிட்டோம் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து நம்மளே வெளியே போகிறோன்னு அர்த்தம். எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே போனதுனால, துணிகரமாக ஏதாவது ஒரு பாவக்கிரியை நம்ம செஞ்சதுனால நம்ம தலைகுனிவு, அவமானங்கள், பாடுகள், பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? அப்போது இது நீங்கள் இன்றைக்கி உணர்ந்துட்டீங்களா? ஆமாம், ஆண்டவர் என்னை தண்டிக்கலை, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இன்றைக்கி என் வாழ்க்கையில் தோல்விக்கு மேலே தோல்வி, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனை, நெருக்கடி. சொல்கிறதெல்லாம் உங்களுக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்துல நின்று பேசுகிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி பேச வைப்பார். அப்போ பேசுகிற வார்த்தை முதல்ல யாருக்கு? எனக்கு. ஃபஸ்ட் என்கவுண்டரு எனக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. அப்போ நானும் யோசிப்பேன், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கடன் பிரச்சனை வந்துச்சு. இப்போ என் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப், பர்மனெண்ட் ஸ்டாஃப் வேறு, இவ்வளோ சம்பாத்தியம் வாங்கியும் ஏன் என் வாழ்க்கையில் கடன் அடைக்கப்பட முடியல. யோசித்து பார்க்குறேன், என்ன தப்பு பண்ணேன், எந்த விஷயத்தில் ஆண்டவரை விட்டு நான் மீறி போனேன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்த்து அந்த தப்பை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு, ஆண்டவரை இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, என் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாக இருக்கிற
ஒவ்வொரு வாரமும் போதிக்கிற எனக்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா விசுவாசிகளுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. இப்போது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லுது. இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி என்னை மன்னிச்சு, நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னுடைய வாழ்நாள் பாவங்களையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, மன்னிச்சிருக்கிறீங்க. இப்போ என் வாழ்க்கைக்குள்ளே நானாக திறந்து விட்ட கதவுல பிசாசு உள்ளே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான், என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தோல்விகளையும் மன உளைச்சல்களையும் மன வேதனைகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன், துரத்துறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லணும். அப்படி சொன்னிட்டீங்க அப்படின்னா சத்துரு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே வரிடுவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ வெட்கப்பட்டல, அவ்வளோ தலை குனிஞ்சல்ல, அவ்வளோ அவமானப்பட்டல, அதற்கு பதிலாக 2 மடங்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைபிளில் அப்படி யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, பைபிளில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாருமே 2 மடங்குக்கு மேலே தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். யாக்கோபு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் கையோடு போகிறான். அவன் கையில் ஒரு குச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறான், ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் திரும்பி அவன் ஊருக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு வருகிறான். 2 பரிவாரங்கள்னா என்ன அப்பா, 1 மடங்கு சொத்து இல்லை, 2 மடங்கு சொத்தோடு திரும்பி வருகிறான். யோபு அவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நீதிமான், உத்தமன். அவன்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. அவ்வளோ அவன் சொல்கிறார், அவன் எப்படி தங்கத்தை சேர்த்து வச்சானா, ஆற்று மணல் இல்லை, கல். அது என்ன கல், அந்த கூழாங்கல் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஆற்று ஓடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் இருக்கும். இப்போல்லாம் எங்கள் ஓடையெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை, கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தா. ஆமாம், சங்கு மாதிரி அந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து வச்சு அது நல்லா நைஸாக இருக்கும், அப்படியே எடுத்து விளாடுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தாராம். அந்த மாதிரி கல்லெல்லாம் எப்படி நம்ம எடுத்து சேர்த்து வைக்கிறோமோ அது மாதிரி ஒப்பீரின் தங்கத்தை என்ன பண்ணுறாரு, ஆற்று மணல் கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தை நீர் சேர்த்து வைத்தீர் அப்படின்னு வசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாதத்தை எப்படி கழுவுவாராம், கால், இந்த கால் இருக்குதுல்ல, நம்ம தண்ணியை ஊற்றி கழுவுறோம்ல, அவர் நெய் இருக்குது பாருங்க. நம்ம நெய் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் அவர் நெய்யை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு, காலை வாஷ் பண்ணுவதற்கு யூஸ் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் வந்து குமிஞ்சி கிடக்குது. ஆமாம், இப்போ ஒரு டெஸ்ட்டு வருது. என்ன டெஸ்ட்டு, இவன் இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறானா இல்லை ஆண்டவரை நம்பி இருக்கிறானா அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சை வச்சோனையும் பிசாசு என்ன பண்ணுறான், போய் பர்மிஷன் கேட்குறான். இந்த யோபு நீங்கள் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் அவன் பின்பற்றி வருகிறானே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் அவனை இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுட்டீங்க, அதனால தான். இப்போ நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுங்க, அவன் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு நைட்டில் தூக்கிடுறேன். அப்போ பாருங்கள் அவன் உங்களை விட்டு விலகி போயிடுவான்னு ஆண்டவர்கிட்ட போய் ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறான். பிசாஸ் என்ன பண்ணுறான், சேலஞ்ச் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியா யோபுவா நீ டெஸ்ட் பண்ணுற, பர்மிஷன் கிராண்டட், நீ போய் அவனை டெஸ்ட் பண்ணு, அவன் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கோ, ஆனால் அவன் உயிர் மேலே மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பர்மிஷனை கொடுக்குறாரு. அவன் பார்க்குறான், ஒரே நாள் நைட்டில் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போகுது, அவனுடைய பிள்ளைகளெல்லாம் மரித்து போகிறாங்க, அவன் சரீரத்தில் வியாதி வருது, பருக்கள் கொற்பளங்கள் போன்ற பிரச்சனைகள் வருது. அப்படியே போயிட்டு மண்ணில் தரையில் உட்காடுறான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் என்ன ஆகிட்டான், ஏழையாகி உட்காந்துருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியல அந்த வெளிப்பாடு. கர்த்தர் கொடுப்பாரு, ஆனால் எடுத்தது யார் தான், பிசாசு தான் எடுத்தான். அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யார் தான், ஏசப்பா தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் 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 இருந்ததுனால சரி அவர் தானே கொடுத்தாரு, அவர் தான் எடுத்திருப்பாரு, பரவாயில்ல அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவ்வளவு மன தெளிவோடு அவன் இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா, ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுனுடைய புத்தகம், அவனுடைய கடைசி நேரம் எப்படி இருந்துச்சு, யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். ஸ்தோத்திரம். 42:10. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் திரும்பவும் கொடுக்குறாரு. ஆனால் இந்த முறையில் அவன் இழந்து போனதை மட்டும் கொடுக்கல. எப்படி கொடுக்குறாரு, 2 மடங்காய் கொடுக்குறார். அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்லாம் வாசிங்கன்னா அதெல்லாம் என்னென்ன 2 மடங்குன்னு போட்டிருக்கோம். 7000 ஏறுமாடு இருக்கும், அதெல்லாம் 14,000 திரும்பி அவனுக்கு வந்திருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா,
ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. ஐஸ்வர்யத்தின் மேலே அன்பு வச்சோம்னா ஆண்டவர் நம்ம விட்டு போயிடுவார். ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு வச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் சேரும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா யோபு. இந்த யோபு எப்படி வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்ச நல்ல காரியம் என்ன? யோபு 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்கள். அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, ஏன்னா எல்லாமே ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சு, உன்னை விட்டு நீ சம்பாதிச்ச சம்பாத்தியெல்லாம் போயிடுச்சு, நம்ம பிள்ளைகளாம் இறந்து போயிட்டாங்க, இப்போவும் ஆண்டவருங்கிற ஆண்டவரை தூசிச்சுட்டு பேசாமல் செத்து போயிரு அப்படின்னு அவன் பொண்டாட்டியே அவனை பார்த்து சொல்லுது யோபு. அதுக்கு யோபு என்ன பதில் சொல்கிறார்? வாசிங்க 2வது அதிகாரம் 10வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், இதுதான் அவனுடைய 2 மடங்கான ஆசீர்வாதத்திற்கு காரணம். உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுகளினால் எப்படி பாவம் செய்ய முடியும்? கெட்ட வார்த்தை பேசுகிறது, மற்றவங்களை இழிவாக பேசுகிறது, தவறான வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் விட பெரிய பாவம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? அவ்விசுவாசமாக பேசுறது, கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறோம் பாருங்க, அதுதான் கெட்ட வார்த்தையை விட மோசமான வார்த்தை. இந்த இடத்துல சொந்த மனைவி, அவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு பெரிய எஜமானவர், பெரிய ஜமீன்தார் அவருடைய மனைவியாக இருந்த அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரே நாளில் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சே, பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, யோபுட்டு போய் சொல்கிறாங்க, நீ பேசாமல் செத்து போயிரு, சாதாரணமாலாம் சாவாத, எப்படி சாவு? ஆண்டவர் தூசிச்சுட்டு செத்துரு, ஏன்னா அவர் தானே எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. அப்போ தான் இவன் சொல்கிறான், அடியே பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுகிறியே, ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டோமே தீமை பெறக்கூடாதா அப்படிங்கிறான். இதுலேயும் அவனுக்கு என்ன நோக்கம்னா, நமக்கு தர்றது எல்லாமே யார் தான்? ஆண்டவர் தான். அப்போ நன்மை கொடுத்ததும் அவர் தான், தீமையை தந்ததும் அவர் தான் அவன் நினச்சிக்கிறான். ஆனால் உண்மை அது இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கி பல ஊழியர்கள் பார்க்குறோம், பல ஊழியர்கள் நல்ல வரங்களோடு இருக்கிறாங்க. நீங்கள் போய் முன்னாடி நின்னீங்கன்னா போதும், போன மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்லாம் இந்த பூமியில் இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள் அப்படியே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நாள் கொடுத்துட்டாரா, அதை திருப்பி என்ன பண்ண மாட்டார்? எடுக்க மாட்டார். கடைசி நாள் வரும், ஆண்டவருடைய வருகை வரும்போது சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நிற்கும் போது அப்போ தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுமே ஒழிய இடையில அவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு மிஸ்டேக்ஸும் ஒரு இதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வாய்ப்புகளை கொடுக்குறார். திரும்பவும் நீ என்னிடத்தில் திரும்பி வருவேன், திரும்பவும் என்னிடத்தில் நீ வருவேன்னு சொல்லி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அதுதான் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா தான் கொடுப்பார், ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? எடுக்க மாட்டார். பிசாசு தான் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இது புதிய ஏற்பாட்டில் அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாரு? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன்னு அவர் சொல்கிறார். எப்பா திருடன் தான்ப்பா எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு அழிக்கிறதுக்கு வருவான், ஆனால் நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு, உசுருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு நான் வந்தேன். அவர்கள் குறைவில் இருக்கிறதுக்காக இல்லை, பரிபூர்ணம் அடைவதற்காக நான் வந்தேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார், செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறார். நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற ஒருவரும் குறைவோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை, நிறைவோடு தான் நாம் வாழ வேண்டும். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கரம் ஏந்துகிற கரமாக இருக்கக்கூடாது, கொடுக்கிற கரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால் நமக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. நேற்று தினத்தில் பார்த்த ஒரு பேங்க்கினுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பேங்க்கினுடைய விலை கிட்டத்தட்ட 7% 8% இறங்கி போச்சு. யுஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு நினைக்கிறேன். அந்த பேங்க்கினுடைய ஒரே நாளில் விலை 8%னா ரொம்ப பெரிய இது. பல லட்சம் கோடி முதலீட்டாளர்களுக்கு இழப்பு. நேற்று அந்த பேங்க்கில் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு நேற்று ஒரே நாளில் 8% குறைஞ்சிருக்கும். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 8000 ரூபா அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அப்போது உலக பிரகாரமாய் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. ஆனால் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அது நம்மளோட நிற்காது, நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள், அவர்களுக்கு அடுத்து அவர்கள் சந்ததிக்காக தான் வசனம் சொல்லுது, உன்மேலும்
உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், நான் அவர்களுக்கு 7 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் ஒருத்தர் ஆண்டவரை நம்பி வந்ததுனால உங்களுக்கு அடுத்து இருக்கிற சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு அடுத்து இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் வளமாக இருப்பாங்க, வாழ்ந்து இருப்பாங்க, சுகித்திருப்பாங்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணமே. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான் ஆதாம்னு சொல்லி, அவன் நிமித்தம் பூமியில் இருக்கிற எல்லாரும் சபிக்கப்பட்டாங்க. ஒரு நீதிமான் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினால இந்த பூமியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரோடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சான்னு கேட்டிங்கன்னா, யார் இயேசு கிறிஸ்துவ நம்பாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படலை. அவர்கள் பாவங்களுக்கு தக்கதான பலன் அடைஞ்சு தான் ஆகணும். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாங்களோ அவங்களுடைய வாழ்நாள் பாவங்கள் என்ன பண்ணியிருக்குது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும். நாவினால் பாவம் செய்யக்கூடாது, யாரை குறித்தும் தரைக்குறைவாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அமைதியாக இருந்துட்டாவே பல பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த சத்தியம் தெரியும், ஆனால் அமைதியாக தான் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அமைதியாக இருக்கிறது தான் என்னது? ரொம்ப கஷ்டம். ஆமாம், நம்மளே அமைதியாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவோம் பாருங்கள், அன்றைக்கி தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவான், வர்ற வழியிலெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், ஏப்பா தலைவலின்னா ஒரு அனாஜின்னு நோவால்ஜின்னு, ஏன்டா சின்னன்னு சொல்லி சின்ன ஞாபகப்படுத்துறீங்கம்மா, ஏப்பா தலையெல்லாம் பட்டையெல்லாம் போட்டிருக்கிற, ஏன்டா பட்டை. அது மாதிரி நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி தான் முடிவெடுத்து நிற்போம், அன்றைக்கி தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நம்மளை சோதிக்கிறதுனே. இன்னிலிருந்து நான் பொய் பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் போய் நிற்போம். அன்றைக்கி தான் ஒருத்தன் பொய் பேச வைக்கிறதுக்குனே ஒருத்தன் வருவான். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட பொய் பேசிடும். ஆமாம், எனக்கெல்லாம் நடந்திருக்குது. நான் பஜாஜ் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு இடத்துல சேலத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோம், அவுட்டருக்கு போனோம். ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். திடீர்னு எங்களை 8 ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிச்சிருவாங்க, எங்கே தம்பி இருக்கிறீங்க அப்படின்ட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், சார் ஆஃபீஸ்க்கு கீழே தான் சார் நின்றுருக்கேன்ருவேன், வேறு வழி. ஆனால் அன்றைக்கி தான் இனிமேல் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது, நம்ம கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துருப்போம். வேறு வழியே இல்லை. ஏன்னா சார் இப்போ தான் சார் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? காலையிலே நல்ல மங்களகரமான பாடல்களாக பாடிடுவாங்க நம்ம வாழ்க்கையில். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிடுவோம்? சார் தான் ஆஃபீஸ் கீழே தான் சார் இருக்கிறேன், இந்த டீ கடையில் தான் சார் இருக்கிறேன் அப்படின்றோம். வேறு வழி இல்லை. இது மாதிரி சோதனைகள் வரும். ஆனால் இந்த சின்ன சின்ன சோதனைகளை நம்ம ஜெயிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஜெயிக்க ஒரு ஆளையும் முடியாது. பிசாசு சுற்றி வகை தேடிட்டு தான் இருக்க முடியும், உள்ளே என்ன பண்ண முடியாது? வர முடியாது. சும்மா வெளியே நின்று பயமுறுத்தலாம், அது பண்ணலாம், இது பண்ணி இப்படின்னு பயமுறுத்தலாம். ஆனால் ஒரு காலமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, இந்த வருஷத்தில் நீங்கள் பல போராட்டங்களை கடந்து வந்துட்டீங்க, பல தலை உணிவுகள், பல வெட்கங்கள், பல கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடைந்த அவமானங்களுக்கு ஈடாக 2 மடங்கான பலனை நான் உனக்கு இந்த மாதத்தில் தருவேன். வருகிற இந்த புதிய மாதம் 7வது மாதம், 7 அப்படின்னாவே பைபிளில் பரிபூர்ணன்னு அர்த்தம். எங்கெல்லாம் குறைவுகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆண்டவர் உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் கூட ஆண்டவர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செஞ்சுட்டா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுத்துட்டா நல்லா இருக்குமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், அது எல்லாமே இந்த 7ஆம் மாதத்தில் நிறைவாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வருவார். பட் ஒன் கண்டிஷன், என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். நீங்கள் போய் வீட்டில் கேளுங்க, இன்றைக்கி சர்ச்சில் என்னங்க சொல்லிக் கொடுத்தாங்க? அமைதியாக இருக்க சொல்லிக் கொடுத்தாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுங்கள்? பல நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தாவே எதுவுமே பண்ண வேண்டாம். நானும் அப்படி தான் இருப்பேன். பல நேரத்தில் திடீர்னு ஒய்ஃபெல்லாம் வேறு மாதிரி மாறிடும், ஏதாவது திட்டம், அவாட்டு அமைதியாக தான் இருப்பேன். ஆனால் அடுத்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் திரும்பிடுவேன், ஆனால் அவங்க அமைதியாயிருவாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா மீறி நின்னோம்னா என்ன ஆகும்? சண்டை தான் வரும், நீயா நானாங்கிற போட்டி தான் வந்துடும். அப்புறம் நடுவில் விளக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேறு வேணும், இப்படிலாம் வந்துடும். அதனால் என்ன பண்ணிடுவோம், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் கோவப்பட்டிருக்கும் போது அவங்க அமைதியாயிருவாங்க, அவங்க கோவப்பட்டிருக்கும் போது நான் அமைதியாயிருவேன். இல்லைனா ஃபோனை பார்த்துட்டு எங்கேயாவது வெளியே ஓடிடுவேன், நான் இல்லைனா படுத்து தூங்கிடுவேன் கம்முன்னு. நீ பாட்டு பேசிட்டு நான் பாட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவேன். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த 5 வருஷம் ஜெயமாக வாழ முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம், 5 வருஷத்தில் 2 குழந்தையை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீயா நானாங்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. கோவம் வரலாம், 2 பேத்துக்குமே என்ன பண்ணலாம்? கோவங்கள் வரலாம். ஆனால் ஒருத்தர் கோவம் வரும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணிடணும்? அமைதியாகிடணும். அவங்களுக்கு கோவம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? அப்படி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், அதனால் ஆண்டவர் நீ கற்றுக் கொடுக்குறான். நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை. சொந்த மனைவியே ஆலோசனை தவறாக கொடுத்தா கூட அவன் என்ன சொல்கிறான்? நோ, நான் ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன்,
அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். அவன் நினச்சிருப்பான் அட்லீஸ்ட்டு போனதாவது வந்தாவே பரவாயில்லைன்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்ட யோபு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். 1 மடங்கா இல்லை, இதுக்கு முன்னாடி உன்ட்ட எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்த, அதை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். அதே தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பல காரியங்களை இழந்திருக்கலாம், பல உறவுகளை இழந்திருக்கலாம், பல பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம். அது எல்லாம் 2 மடங்காய் பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா. மனுஷன் செய்ய போகிறது இல்லை, மனுஷனை வச்சு யார் செய்ய போகிறா? ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வருகிற புதிய மாதம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலின் மாதமாக, உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதமாக அமையும். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். யோபு அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 தனையாய் தேவன் அவனுக்கு தந்தருளினார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. வருகிற புதிய மாதம் 2 மடங்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். சகரியாவில் ஒரு வசனம் இருக்க சொல்லி முடிக்கிறேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்னைக்கு ஆண்டவரை தருவீங்க? இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இன்றைக்கே தருவேன். பைபிளில் இன்றைக்கே அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கும். என்றென்றைக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எதிர்காலத்தை குறிக்கும். என்றைக்கும் அப்படின்னா கடந்த காலத்தை குறிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றது? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போனா ரொம்ப நாள் இழுக்க போகிறது இல்லை. வருகிற மாதத்தில் 2 மடங்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசினீர். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும் என்று சொன்னீர். ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் என்று சொன்னீர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் நிழலிடுவதாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எத்தனை வெட்கங்கள், எத்தனை தலைகுனிவுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வெட்கங்களுக்கு பதிலாக, அந்த தலைகுனிவுகளுக்கு பதிலாக, அந்த இழப்புகளுக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வருவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை நான் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த வாசல்கள் திறக்கப்படுவதாக. 2 மடங்கான நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு நாங்கள் வாசலை திறந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடிக்கு நாங்கள் சர்வ ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டு நாங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடி வாழ அமைதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.